சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியை பார்வையிட உள்ள ஐரோப்பிய தூதுக்குழு. 400க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் அவதானம். நீதி அமைச்சருக்கு எதிராக அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டம். வடக்கு கிழக்குக்கு விடுக்கப்பட்டுள்ள வெப்ப எச்சரிக்கை, அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வரவு செலவு திட்டம் ஆகஸ்ட் மாதம். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவிப்பு. கனடாவிற்கு எதிராக புதிய வரி, காட்டுத் தீயினால் நகரங்கள் மாசடைவதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுழியை 4 ஐரோப்பிய நாடுகளினதும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தினதும் தூதுவர்கள் குழு பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை 423 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் செம்மணி மனித புதைகுழியை எதிர்வரும் 22ஆம் தேதி புதன்கிழமை பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் தூதுவர்களை செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வருகை தரும் குறித்த குழுவினர் 22ஆம் தேதி செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றின் அனுமதியை கோரி விண்ணப்பித்துள்ளனர். மேற்படி குழுவினர் யாழ்ப்பாணத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை அடுத்த வாரம் சபாநாயகரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சர் தனக்குரிய அனைத்து பொறுப்புகளையும் தட்டி கழித்துள்ளதாக அஜித் பி பெரேரா குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலைமையின் காரணமாக உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு குறித்து தன்னுடைய பொறுப்பையும் கடமையினையும் நிறைவேற்ற தவறியதன் காரணமாக நீதி அமைச்சருக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க எதிர்க்கட்சி தீர்மானித்துள்ளது. இதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் கடந்த 10ஆம் தேதி கையெழுத்திட்டனர். இந்த நிலையில் எதிர்வரும் வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் வசித்து வரும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயற்படுமாறு ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பகல் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவானது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிக வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சோர்வை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து அதிக வேலைகளில் ஈடுபடுவோருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் போதிய அளவு நீர் மற்றும் திரவ உணவுகளை உட்கொண்டு உடலை நீர்ச்சத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதீத உடல் உழைப்பு தேவைப்படும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக மதியம் மற்றும் மாலை வேளைகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் மக்கள் தங்களுடைய உடல் நிலையில் அதிக அக்கறை செலுத்துமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 5 நிதி மோசடியில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியைச் சேர்ந்த 5 சுமார் 8 மில்லியன் ரூபாய் பண மோசடி செய்யப்பட்டுள்ளது. பணத்தை மோசடி செய்த சந்தேக நபர் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொலன்னாவு வெல்லம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த ஃபைஸ் முகமது நப்டிகா என்பவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் வெல்லம்பிட்டி பகுதியில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று அவர் மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 2 சரீரப்பிணைகளில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேக நபருக்கு மல்லாகம் காவல் நிலையத்திலும் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை தொல்லியல் மையத்தில் அகழ்வாய்வு பணிகள் கடந்த 2ஆம் தேதி முதல் 1 மாத காலத்திற்கு முன்னெடுக்கப்பட உள்ளன.
ஆனைக்கோட்டை வட இலங்கையின் ஆரம்ப வரலாற்று காலத்தை புரிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான தொல்லியல் மையங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த நிலையிலேயே யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை தொல்லியல் சிரேஷ்ட விரிவுரையாளர் சிவரூபி சஜிதரன் தலைமையிலும் கலனி பல்கலைக்கழக தொல்லியல் பட்டப்பின் படிப்புகள் நிறுவன சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இணை தலைமையிலும் தொல்லியல் அகழ்வாய்வு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆனைக்கோட்டை அகழ்வாய்வில் கேரளா பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறையினரின் பங்களிப்பும் காணப்படுகின்றது. இந்த ஆய்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்று துறையினர் மற்றும் வாழ்நாள் பேராசிரியர் சே கிருஷ்ணராஜா ஆகியோரும் பங்கேற்றுள்ளனர். இம்முறை நடைபெறும் அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட தொல்லியல் சான்றுகளுக்கு மேலதிகமாக புதிய தகவல்களை பெறுவதற்காக நவீன அறிவியல் ஆய்வு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக கார்பன் 14 AMS காலக்கணிப்பு, சிப்பி மற்றும் கரி மாதிரிகளின் ஆய்வு, விலங்கியல் ஆய்வு, மட்பாண்ட பகுப்பாய்வு மற்றும் பிற ஆய்வக சோதனைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளன. 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட கொக்கையின் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த அங்கோலா நாட்டு பெண்ணொருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அங்கோலாவில் இருந்து எதியோப்பியா சென்று அங்கிருந்து கட்டாரின் டோஹா ஊடாக இலங்கையை சென்றடைந்த அங்கோலா நாட்டு பெண்ணை கொக்கையின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் விமானத்திலிருந்து இறங்கிய பின்னர் அவர் சர்க்கர நாற்காலியின் உதவியுடன் விமான நிலைய முனையத்தை நோக்கி பயணித்துள்ளதோடு இதன்போது அவரின் நடத்தை குறித்து சுங்க அதிகாரிகள் அவதானம் செலுத்தியுள்ளனர். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அடுத்து தன்னிடமிருந்த கொக்கையின் போதைப்பொருள் அடங்கிய 14 மாத்திரைகளை சுங்க அதிகாரிகளிடம் அவர் ஒப்படைத்துள்ளார். 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட 237 கிராம் கொக்கையின் போதைப்பொருள் மீட்கப்பட்டதுடன் மேலும் சில போதைப்பொருள் மாத்திரைகளை தான் விழுங்கியுள்ளதாகவும் அந்த பெண் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் முன்னிலையில் ஒப்புக்கொண்டுள்ளார். இதுகுறித்து சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழக அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் வைத்து கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறினார். கடந்த 16 நாட்களாக முதல்வர் விஜய் துறை ரீதியாக அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் ஆலோசனை கேட்டதாகவும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கனடாவில் எரியும் காட்டுத்தீயின் காரணமாக அமெரிக்காவின் வடபகுதி நகரங்களை புகைமூட்டம் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதற்காக கனடா மீது புதிய வரிகளை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா தேவையற்ற முறையில் அசுத்தமான, மாசடைந்த மற்றும் ஆரோக்கியமற்ற காற்றினால் ஆக்கிரமிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய டொனால்டு ட்ரம்ப் கனடா வேண்டுமென்று செய்யும் அலட்சியத்துக்காக அதன் மீது புதிய வரிகளை விதிக்கப் போவதாக தெரிவித்தார். கனடாவில் ஒன்றாரியோ உள்ளிட்ட 888 இடங்களில் காட்டுத்தீ தீவிரமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. அவற்றில் பெரும்பாலானவை கட்டுப்பாடின்றி எரிவதால் பெரும் புகைமூட்டம் எழுந்து அமெரிக்காவை சூழும் நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இவ்வாறான எச்சரிக்கைகளை விடுப்பதற்கு பதிலாக தீயை அணைக்க அமெரிக்கா ஆதரவு வழங்க வேண்டும் என்று ஒன்றாரியோ மாகாண முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே கனடா காடுகளையும் புதர்களையும் சரியாக பராமரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய டொனால்டு ட்ரம்ப் கனேடிய பிரதமர் மார்க் கார்னியை தொலைபேசியில் அழைத்து விளக்கம் கோரப்போவதாக தெரிவித்தார். இந்த காட்டு தீப்பரவருடன் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று ட்ரம்பின் அழைப்பை மீண்டும் குடியரசுக் கட்சியில் உள்ள சிலரால் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியை பார்வையிட உள்ள ஐரோப்பிய தூதுக்குழு 400க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் அவதானம். நீதி அமைச்சருக்கு எதிராக அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டம். வடக்கு கிழக்குக்கு விடுக்கப்பட்டுள்ள வெப்ப எச்சரிக்கை அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் வரவு செலவு திட்டம் ஆகஸ்ட் மாதம். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவிப்பு. கனடாவிற்கு எதிராக புதிய வரி, காட்டுத்தீயினால் நகரங்கள் மாசடைவதாக ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.